வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபேக்ட்ஸ் ஃபேக்டரி தமிழ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1947 யூஎஸ்ல இருக்கிற ராஸ்வெல் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த UFO இன்சிடென்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுவாங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டான் வந்து சேரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஜூலை 1947 அப்ப நியூ மெக்சிகோல ராஸ்வெல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பண்ணையில பாத்தீங்கன்னா, எங்கேயோ வானத்துல இருந்து வந்த ஒரு UFO மாதிரியான ஒரு பறக்கும் தட்டு வடிவுல இருக்க ஒரு டிஸ்க் வந்து அந்த பண்ணையில கிராஷ் ஆயிருச்சு. உடனே அந்த பண்ணக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த போலீஸ்காரங்களும் அங்க வந்து அந்த டிஸ்க் விழுந்த இடத்த பாக்குறாங்க. அது பார்த்த உடனே US கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் UFOவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அறிக்கையை வெளியிட்டோன்னே அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்பவுமே பதட்டமாயிருது. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் தான் ஹெட்லைனாவே வருது. அந்த ஹெட்லைன்ல பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல முதல்ல UFO ஏலியன்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த ஹெட்லைன்ல போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இன்னொரு அறிக்கையை அந்த US கவர்மெண்டே வெளியிடுறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து UFOலாம் கிடையாது, அது வெறும் வெதர் பலூன் தான் அந்த பண்ணையில கிராஷ் ஆயிருக்கு, யாரும் தப்பாலாம் நினைச்சுக்க வேணாம், யாரும் இதுக்காக பயப்படலாம் தேவையில்ல அப்படின்னு இன்னொரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இதை பார்த்தோன்னா மக்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாயிருது. இவங்க அப்போ ஒரு மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரி மாத்தி பேசுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பமா இருந்துச்சு. இந்த விஷயம் உலகம் பூரா ட்ரெண்ட் ஆன உடனே இந்த உலக மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அங்க உண்மையிலே அவங்க UFO தான் பார்த்துருக்காங்க, அந்த UFOவோட உடஞ்ச பாகங்கள்லாம் அங்க கடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த UFOக்குள்ள ஒரு இறந்த ஏலியனுமே இருந்திருக்கு, அதை வந்து அந்த US கவர்மெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க போய் சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் இவங்க இப்படி மாத்தி சொல்லணும், ஃபர்ஸ்ட் UFOன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் வெதர் பலூன்னு இவங்க மாத்தணும், இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்டப்ப, இந்த கிராஷ் ஆன இடத்துல போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற அந்த உடஞ்ச பாகங்கள்லாம் பாத்தீங்கன்னா வெதர் பலூனோட கொஞ்சம் கூட மேட்ச் ஆகவே இல்லையாங்க. அது பாத்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஏலியன் டெக்னாலஜி மாதிரி தான் இருந்துச்சான். இந்த டெக்னாலஜி மூலியமா அந்த உலகம் வளர்றதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த டெக்னாலஜி மூலியமா US கவர்மெண்ட் மட்டுமே பயன்பெறணும், அது மூலியமா மற்ற நாடு எதுவுமே வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டெக்னாலஜியை உலக மக்கள்கிட்ட இருந்து மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அந்த இறந்து போன ஏலியனை வச்சுக்கிட்டு அந்த US கவர்மெண்ட் தனியா ஒரு ஆராய்ச்சியை நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களும் இந்த ராஸ்வெல்ல நடந்த இன்சிடென்ட்டை பத்தி தப்பா பேசுறதுனால US கவர்மெண்ட்டுக்கு ஃபுல்லா நெகட்டிவ் ஃபேமாவே இருக்கிறதுனால இந்த US கவர்மெண்ட் ஒரு அறிக்கையை வெளிப்படையாவே வெளியிடுறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் வந்து அந்த சோவியத்தில் நியூக்ளியர் டெஸ்டெல்லாம் நடக்குது, அந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை நாங்கள் கண்காணிக்கிறதுக்காக எங்கள் US கவர்மெண்ட் ஒரு டாப் சீக்ரெட்டான ஒரு மிஷின் போட்டாங்க. அந்த மிஷினில் அந்த வெதர் பலூனில் வந்து அந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை கண்காணிக்கிற விதமாக சில ஆப்ஜெக்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு அனுப்பணும். அது வந்து தப்பான கம்யூனிகேஷனால கிராஷ் ஆயிடுச்சு. இந்த விஷயம் தான் உண்மையிலே நடந்தது, உண்மையிலே அது UFO அங்கே இருந்து ஏலியன் அப்படின்லாம் எந்த எதுவுமே இல்லை அப்படின்னு US கவர்மெண்ட் மழுப்ப பார்த்தாங்க. ஆனால் இது வந்து அந்த US கவர்மெண்ட் உண்மைன்னு சொன்னாலும் மக்கள் யாருமே இதை உண்மைன்னு நம்பவே இல்லைங்க. அவங்க இந்த விஷயத்த மழுப்புறதுக்காக தான் அப்படி சொல்றாங்கன்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1997 US ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிற ஜெனரல் ரோஜர் ராம்சே அப்படிங்கிறவரு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, ராஸ்வெல்ல நடந்த UFO இன்சிடென்ட்ல கிடைச்ச அந்த உதிரி பாகங்கள்லாம் வெதர் பலூனோட கொஞ்சம் கூட மேட்ச் ஆகவே இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அவர் இதை வெளியிட்டோன்னே இந்த உலக மக்கள் எல்லாம் நிறைய கான்ஸ்பைரசி தியரிஸை பேச ஆரம்பிச்சாங்க. இந்த US கவர்மெண்ட் வந்து வேற்று கிரக உயிரினங்களை வந்து நம்ம மக்கள் கிட்ட இருந்து மறைக்கிறாங்க, ஏன்னா அந்த வேற்று கிரக உயிரினங்கள்லாம் உண்மையிலே இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த உலக மக்கள் எல்லாம் பீதி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அந்த US கவர்மெண்ட் மூடி மறைச்சிட்டதாகவும் சில மக்கள் நம்புறாங்க. இப்படி நடந்த இந்த மர்மமான விஷயத்தை பத்தி இந்த உலக மக்கள் ரொம்பவே பயப்பட்டாங்க. பயப்படுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் படம் நம்ம ஒரு வழியா இந்த ஏலியன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், உண்மையில தான் இருக்காங்கன்னு சொல்லி சில மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. இந்த இன்சிடென்ட்டை பத்தி நிறைய புக்ஸும் மூவிஸும் TV ஷோஸும் அந்த காலத்துல வெளியா இருந்துச்சு. அந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கிடையே ரொம்பவும் பதட்டத்தையும் சில மக்களுக்கிடையே ரொம்பவும் ஆர்வத்தையும் தூண்டுச்சு. இந்த மாதிரி நடந்த இந்த சம்பவத்தினால வேற்று கிரகவாசி எல்லாம் உண்மையிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமுறையா நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த US கவர்மெண்ட் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு இந்த உலகத்துக்கு சொல்லாம மூடி மறைச்சிட்டதுனால அது உண்மையிலே UFO, உண்மையிலே வேற்று கிரகவாசிகள் தான் அங்க இருந்திருக்காங்க அப்படின்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் தலைமுறை இன்ன வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. உண்மையிலே அன்னைக்கு அந்த சம்மர் டைம்ல அந்த பண்ணை கிட்ட என்ன கிராஷ் ஆனிச்சு, அது உண்மையிலே ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் தானா, அங்க இருந்தது ஏலியனோட உடல் தானா அப்படின்னு இன்னும் மக்கள் US கவர்மெண்ட் கிட்ட கேள்வி எழுப்பிட்டே தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த US கவர்மெண்ட் உண்மையாவே அங்க இருந்தது என்னன்னு சொல்லாமலே கடைசி வரைக்கும் மூடி மறைச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க இருந்தது உண்மையிலே UFO தானா, நம்ம பூமிக்கு உண்மையிலே ஏலியன்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் போறாங்களா, அப்படி உண்மையிலே ஏலியன்ஸை கண்டுபிடிச்சிருந்தா அந்த ஏலியனை வச்சு அந்த US கவர்மெண்ட் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டரிஸான விஷயங்கள்லாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ஸ் ஃபேக்டரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை இந்த ஏலியன் வேட்டகிரகவாசி இதை பத்தி ஆர்வமா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. அது வரைக்கும் உங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் see you மக்களே.